அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஐவான் மச்சான் இன்றைக்கி இருந்து காய்க்கணும்னு சொல்லிட்டாரு. 2 இடத்துக்கு மீனும் இல்லை. இன்றைக்கி இருந்து காய்க்கணும்னு சொல்லியிருக்கி. போட்டெல்லாம் போயிருக்கு. இன்றைக்கி மேலே காத்தண்டு ஒரு 2-3 நாள் கூடி போய் ஒவ்வொரு போட்டுக்காரன் 1-2 எடுத்துக்காரன் அந்த மீனை சமாளிச்சு இன்றைக்கி எல்லா போட்டும் போயிருக்கு. அதனால உதவியோட ஒரு 2-3 மணி போல் மீன் வரும். பின்னேறதுக்கு எப்படி மாஷா அல்லாண்டு கூடுதலாக மீன் வரும் போடுவோம். மக்கள் வெளியிலேருந்து எடுத்து விற்க அளவுக்கு மீன் விலை எடுத்து விற்கக்குள்ள உங்களுக்கும் கூட விற்கிறதுக்குரிய மனசு இல்லை. நம்ம மக்கள் நம்மளோட நல்ல எண்ணத்தை வச்சுக்கிறியக்குள்ள கொமெண்ட் பண்ணி செல்லுவாங்க விலை கூடன்னு போட்டு. எப்படி தம்பித்தாலும் விலை கூடன்னு தான் செல்லுவாங்க. அதை நம்ம கருத்தில் கொள்கிற நம்மளுக்கு அப்படி விலை கூடண்டா விற்காமல் கூட வேணும். விற்றுக்கு இருக்குது சாமான் விலை எல்லாருக்கும் தெரியும். செல்ல தேவையில்லை. 183 ரூபா விற்றெல்லாம் போனால் இப்போ 265 ரூபா. 1 லிட்டரோட போய் வர இல்லையே 100 லிட்டர். அதே போல் ஒயிலுக்கும் 10,000 கூடி இருக்குது ஒரு கேனுக்கு. இப்படி நெசல்றதெல்லாம் கூடி மீனுக்கு கூட்டையில பிடிச்சிக்குவாரன் 20 மீனை கொண்டாந்த செலவு 40,000 இருக்கும். பார்த்து போடுங்கடா 100 ரூபா காசை கூட போட்டு அதே வேலை அம்பித்துக்கு இருக்கும். எங்கிலும் மீன் கொஞ்சம் தட்டுப்பாடு கரை வேலைக்கு மீன் பாடுமாண்டா அந்த மீன் ஓடி போய் குறையுமாண்டா. எல்லாருக்கும் பாட்டா என்ன செய்கிறது கபட்டுக்கு வைக்காது மீனை வண்டி வித்து தானே ஆகும். ஆனால் அவங்களுக்கு நிச்சயமாக அந்த கரை வேலைக்கு மீன் பாட்டிச்சேன்டா 100% நீங்கள் இந்த இடத்துல இவர் செஞ்சது சரிதான் சின்னதும் சரிதானே உங்களோட வாயால் செல்லை வச்சு போடுறோம். இந்த தம்பி குமண்டுகள் அடிக்க பிள்ளைகளுக்கு நம்ம அதை பார்க்கறதுமே இல்லை. நாங்கள் சும்மா கொடுக்கக்குள்ளே உங்களுக்கு தான் கிடைக்கலாட்டி உங்களோட எண்ணத்தில் செல்லுவேல் யாருக்குன்னா உங்களோட குடும்பத்தில் நான் ஒரு ஆளை வாயில் பட்டாலும் கூட செஞ்சே சரி என்று செல்கிற அளவுக்கு உங்களையும் நாங்கள் ஆக்கி போட்டுத்தான் உங்களையும் திருத்தி போட்டுத்தான் விடுவோம். ஆக்கி போட்டில உங்களையும் திருத்தி எங்களை நல்ல மண் செல்கிற அளவுக்கு உங்களை ஆக்கி போட்டுத்தான் நாங்கள் இந்த தொழிலை விடமாட்டோம். செஞ்சு தான் இருப்போம். தொழிலை எனக்கு நேச்சுக்குவாங்க விட்டுருவோம்னு போட்டு தொழிலை விடமாட்டோம் பண்ண இதுங்கிற தொழிலுமே தான் விடியக்கையும் வீடியோ போடுறோம்டா மீன் இப்போ தற்போதைக்கு இல்லை. சரியாக 2 மணிக்கு போகிறோம் 100% போடுவோம். இல்லை தூரத்தில் இருந்து சரி எங்கே இருந்து சரி வந்து திரும்பி போப்படா என்ற எண்ணத்தை மீனோட மட்டுமில்லாமலுக்கு அதையும் செல்லுவோம் தான் இந்த வீடியோ போடுறோம். இல்லாட்டி எங்களை அலட்சியமாக விட்டா மீன் பார்ந்த டைமுக்கு போடுவோம்னா அது ஒரு நியாயம் இல்லாமல் பேத்திடும். இது நியாயத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஏன்னா மீன் இல்லாட்டியும் போடுவோம்னு சொன்னேன். இந்த பார்க்காமலுக்கு வாராக்களுக்கு ஒன்றும் செய்யலை. வீடியோ எப்படி 100% பார்க்காக்கள் இருக்காங்க. மற்றது நான் ஒரு வீடியோ போட்டால் தான் முடியக்குள்ளே சில ஆக்களை மனசு சந்தோஷப்படுதுண்டு அந்த இரவும் ஒரு பொடியன் கழுத்துறையே எங்கே இருந்து கோல் எடுத்து மறந்து போய்த்து அந்த வீடியோ வரக்க செல்லலை. அவர் பெரிய டென்ஷனில் இருக்கிறார். அந்த வீடியோ பார்த்து அந்த டென்ஷன்லையாம் உற்றோனாண்டு வல்லாய் சென்ன கதை இது. அவருக்கு அவர் வீடியோ போடணும். அவரை டென்ஷன் இல்லை அவனுக்கு ஆக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையில் இருந்து டென்ஷன் அறிக்கக்குள்ள இதை பார்த்தோன்னே அந்த டென்ஷனில் அவனுக்கு பேத்திருமாம். இப்போ அவர் இந்த செய்தியை கேட்பார். அவருக்கு கண்டில் இப்படி நிறைய பேருக்கு டென்ஷன் இருக்கும். எனக்கு தெரியாது நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. சில ஆக்களுக்கு பிடிச்சிருக்கும் மாஷா அல்லாண்டு. இது வெளிநாட்டிலேருந்து பார்க்காங்க அங்கேருந்து இங்கேருந்து. சிறு தம்பிக்கும் ஒரு பொடியன் வெளியே இருந்து சுங்காவில் பொடியன் உண்டு தம்பால் ஃபோன் ஒன்று பண்ணிட்டு அவர் வீடியோவில் போட்டிருந்தார். சிறிய நான் சொல்கிறேன் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆள் ஒன்று கிடச்சோண்டு மாஷா அல்லாண்டு ஃபோன் ஒன்றை வேண்டி வீடியோ பண்ணி நான் சிறுக்கிட்டு அவர் 11 மணிக்கு காட்டினேன். அப்போ இப்படியெல்லாம் எங்களுக்கு இருக்கின்ற நாங்கள் இந்த தொழிலாளியையும் கூட சொல்லி காட்டுறோம். எங்களுக்கு நல்ல ஒன்று அதே இடத்துல இந்த வீடியோ எடுக்காலையும் 10,000 ஒரு ஆள் கேட்டார். தம்பியை கேட்கட்டாம் அவருக்கு அந்த வீடியோக்குரிய சாமான் கொஞ்சம் வேண்டி கொண்டு வராம உண்மையை சின்ன மாதிரி அவங்கள வச்சு செல்லலை. அவருக்கு என்ன செய்வேன்னு கேட்டு செல்லுங்க. உடனே எனக்கு ஆக்கள்கிட்ட கேட்க சொல்லி சொல்கிறேன். நான் எதையும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு இந்த செய்தி ஒரு ஆள் சொல்லிச்சு. அவருக்கு அந்த ஹமராமேனுக்கு மச்சான் ஷாகரையல் செல்லுவையல் அவர் நல்ல வசனங்கள் சிரித்து கழிச்சு போடுவார். அவருக்கு என்ன தேவை கேட்டு அவருக்கு தேவையான சாமான்டா கமராக்குரிய சாமான்லாம் தேவை என்று அவரே சொன்னார். அவருக்கு நாங்கள் வேண்டி கொடுப்போம். என்ன காரணம் என்று கேட்டு உங்களோட நிற்கிறதுக்கு அடிச்சு நாங்கள் சரிதானே அதை உண்மையாக அந்த செய்திகளை செல்லணும் பண்ணா அவங்களோட மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி கூட நிற்கால நான் செல்றதால ஐயர் எண்ணத்தில் இருக்கிறது இன்றைக்கி மட்டும் இல்லை அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்ம கிஸ்புல் அவனை அந்த செப்பையும் கேட்டாங்க. அது செப்பை சின்ன அது இது இல்லை. அதை கூட கொண்டு வர செப்பெல்லாம் இருக்கும். குறைபாட்டும் செப்புகள் அதுக்காக தான் செப்பை செல்ல அவனுக்கு இருக்கும். பெரிய செப்புகள் எல்லாம் பாரத்துக்கு இருக்குது. நாங்கள் இன்னும் மாறெல்லாம் பாரண்டா இது என்ன பேர் அவையைகளை கூப்பிட வேண்டியது அப்படி இல்லை. எங்களோட எண்ணத்துக்கால் தான் ஒரு தொழிலை துவங்கி ஒரு மினிஸ்ட்ரி ஒரு எம்பியை சந்திக்கண்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு போவோம். அந்த ஐயரை உள்ளத்திலே நாங்கள் பதியப்பட்டிருக்கோமே. ஒரு ஆளுநராக இருந்தவர் இவரை சந்திக்கண்டா சும்மா லேசில் வச்சு சந்திக்கலாமா எவ்வளோ வேலை பார்க்க அவர் நாங்கள்ட்ட வந்தோன்னா இது இறைவன் எங்களுக்கு ஏற்படுத்தின ஒரு எண்ணமும் ஒரு நோக்கமும் ஒரு ஆசையும் ஆகிருக்குது. நாங்கள் யாரும் வந்து ஆசைப்படணும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் செஞ்ச தொழில் எந்த தூரத்துக்கு போயிருக்கின்ற வெற்றி தான் இது.
எவ்வளோ தூரத்துக்கு போய் பட்டிருக்கின்றது. வெளிநாட்டுகளில் அவங்க கனடா இருந்து அந்த இது என்ன அந்த பருத்தித்துறையில் இருந்த ஒரு ஆள் கோல் எடுத்தார். தம்பி நீ இந்த எங்களுக்கு இந்த வீடியோ போட அவன் விட்டுறாத தம்பி, நீ மீன் இல்லாட்டி ஒரு வீடியோ போடு, உன்ட செய்தியை கேட்டு தம்பிடிய கொழும்பி தொழிலுக்கு போகிற ஒரு சந்தோஷம் மாதிரி இருக்குது, ஒரு உணர்வோட ஒழும்புற மாதிரி. வேறு கவலை இருந்தாலும் அந்த கவலையில் நம்மளுக்கு பறக்குது. என்னென்னு எனக்கு தெரியும், அவனோட முகத்தில் என்ன இருக்கணும் எங்களுக்கு தெரியாது. ஐயா சொன்னாங்க என்ன முகத்தில் என்ன இருக்கணும் அல்லாவுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். அல்லா அந்த வரம் அது சரியாக நடக்கும். அல்லாட உதவியோட இந்த செய்தியை சொல்லணும். பின்னரம் மீம்பெறும். இந்த எங்களோட உண்மையாக பாசமாக இருக்க மக்கள் இப்படி மக்கள் இருக்குதுன்ற நினச்சி எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நல்லது 100% இருக்குது. அது 1-2 இருக்கிறது வேணும். அதை நம்ம இல்லாட்டி மைக்கிறது குறையலும் நம்மளுக்குள்ள வாரத்தை நிமித்தி செஞ்சுக்க மாட்டோம். கட்டாயம் நீங்களும் கொமெண்ட் பண்ணணும். என்ன எனக்கு தெரியாத விஷயத்துக்களை நான் விளங்கப்படுத்துவேன். உங்களை பற்றி நான் பல்லாகி உங்களை கோவிக்க மாட்டேன். என்னென்னுமே அது நீங்கள் அப்படி செய்கிறதால சில மாற்றங்களும் வரும். அதில் நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன். ஒரு வேளை தெரியாமலுக்கு இருக்கும், அதை நான் விளங்கப்படுத்திக்குவோம். இப்போ ஹிஸ்புல்லா சார் வந்து என்ன சின்ன முதலாவது நம்பர் வந்தால் ஃபோட்டோ போடணும் 2-3 நிறைய நாங்கள் யோசிக்கலை. அதை நாங்கள் இப்போ அதுக்குரிய வேலையை பார்த்துக்கிருக்கோம். அப்போ 5வது ஹிஸ்புல்லா சார் ஃபோட்டோ பிரிக்கக்கூட 6வது ஆள் 6வது அப்படியெல்லாம் இருக்குது. அப்படி அல்லாட உதவியோடு நிச்சயமாக நல்ல எண்ணத்துக்கு நல்ல கூலி கிடைக்கும்ன்றது நாங்கள் இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.